So guys, welcome back to another important update video. So first of all பார்த்தா நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண நம்ம OTC ரோமன் ரிங்ஸ்லேருந்து. ஸோ ரோமன் ரிங்ஸோட ஷெடியூல் பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் வந்து அக்டோபர் மிட் வரைக்கும் வந்து எப்போல்லாம் வந்து அப்பியர் வந்து ஆக போகிறான்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா நம்ம ரோமன் ரிங்ஸ் வந்து ஆகஸ்ட் 3 அன்னைக்கு வந்து நடக்க போகிற மண்டே நைட் ராவில் வந்து இருக்க போகிறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17th, தென் அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் 28th, தென் அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் 14th, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5th, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நம்ம ரோமன் ரிங்ஸ் வந்து அக்டோபர் 10th அன்னைக்கு வந்து நடக்க போகிற மணி இந்த பேங்க் 2026 வந்து இருக்க போகிறாரு. ஸோ மோஸ்ட் லைக்லி பார்த்தீங்கன்னா இந்த அப்பியரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரிங்ஸ் வந்து மண்டே நைட் ராவில் தான் வந்து இருக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரிங்ஸ் வந்து கடைசியில் வந்து அக்டோபர் 10th அன்னைக்கு வந்து நடக்க போகிற மணி இந்த பேங்க்கில் வந்து வர போகிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கம்பீட் வந்து பண்ண போகிறாரு. இதெல்லாம் வந்து இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வந்து ஒன்று வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரிங்ஸ் வந்து நிறைய ஷோஸில் வந்து அப்பியர் வந்து ஆகிற மாதிரி வந்து இல்லை. ஸோ இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் அக்டோபர் இந்த 3 மந்த்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரிங்ஸ் வந்து வெறும் 6 அப்பியரன்ஸ் தான் வந்து கொடுக்க போறாரு. வெறும் 6. ஸோ ஆகஸ்ட் 3 அன்னைக்கு வந்து வராரு. தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஆகஸ்ட் 17 தான் வந்து அவர் வந்து வர போறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஆகஸ்ட் 29 வந்து வருவார். அண்ட் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரிங்ஸ்க்கு வந்து வெறும் ஒரே ஒரு அப்பியரன்ஸ் தான் வந்து இருக்கு. அண்ட் அந்த அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 அன்னைக்கு வந்து நடக்க போகுது. ஸோ செப்டம்பரோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ரோமன் ரிங்ஸ் வந்து இருக்க போகிறது இல்லை. அண்ட் செப்டம்பரோட எண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரிங்ஸ் வந்து இருக்க மாட்டார். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரிங்ஸோட அடுத்த அப்பியரன்ஸ் வந்து அக்டோபர் 5th அன்னைக்கு வந்து நடக்க போகுது. ஸோ அக்டோபர் 5th வந்து நம்ம ரோமன் ரிங்ஸ் வந்து வரப்போகிறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தா 5 days கழிச்சு வந்து நம்ம ரோமன் ரிங்ஸ் வந்து மணி இந்த பேங்கோட PLEல வந்து இருக்க போகிறாரு. ஸோ இந்த ரோமன் ரிங்ஸோட ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிசப்பாயிண்டிங்காக வந்து இருக்குன்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். அஸ் அ வேர்ல்ட் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் வந்து அதிகமாக வந்து அப்பியர் வந்து ஆகணும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கம்மியாக வந்து ஆயின்னு வந்து இருக்காரு. ஸோ அவரே வந்து சொன்னார், நான் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாக வந்து இருப்பேன். ஆனால் இப்போ வந்து என்ன நடக்குது, நம்ம ரோமன் ரிங்ஸ் வந்து ஒரு ஷோ வந்து வராரு அண்ட் 2 ஷோ வந்து மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ரோமன் ரிங்ஸோட ஷெடியூல் வந்து போயினுக்கு. அண்ட் வரப்போகிற மந்த்ஸ்லேயும் பார்த்தா நம்ம ரோமன் ரிங்ஸ் வந்து நம்ம வந்து இப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ செப்டம்பர்லாம் வந்து சொல்லவேனா செப்டம்பர் மந்த் வந்து எப்படி வந்து போக போகுதுன்னே வந்து தெரியல. ஸோ இந்த ரோமன் ரிங்ஸோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் டைட்டில் ரீனில் பார்த்தா ஒரு பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட்னா அது வந்து நம்ம ரோமன் ரிங்ஸோட ஷெடியூல் தான். ஸோ ரோமன் ரிங்ஸோட ஷெடியூலால் தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து போகுதுன்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து ரெகுலராக வந்து அப்பியர் ஆகியிருந்தால் ஓரளவு பார்த்தா WWE வந்து இப்போ வந்து ஹைப் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓரளவுக்கு வந்து WWE வந்து பார்க்குற மாதிரியாச்சும் வந்து ஏதாச்சும் வந்து டெலிவர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹோப் பண்ணுவோம் WWE வந்து இந்த 3 மந்த்துக்கு அப்புறமாச்சும் வந்து நம்ம ரோமன் ரிங்ஸோட ஷெடியூலை வந்து ரெகுலராக வந்து பண்ணிடுவாங்கன்னு. அது வந்து ரொம்பவே வந்து கஷ்டம், நம்மளுக்கே வந்து தெரியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஹோப் வந்து பண்ணுவோம் ரோமன் ரிங்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து அப்பியர் வந்து ஆகணும்னு. ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த ரோமன் ரிங்ஸோட புது ஷெடியூல் அக்கார்டிங். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா WWE PLEஸை பற்றி. ஸோ 2026ஓட WWE மெயின் ராஸ்டர் PLEஸ்லாம் வந்து என்னெல்லாம் வந்து இப்போ வந்து வரப்போகுதுன்னு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 and 2 பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் வந்து நடக்க போகுது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து சண்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது செப்டம்பர் 6th அன்னைக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் அக்டோபர் 10 அன்னைக்கு. ஸோ பை த வே அக்டோபர் 10 அன்னைக்கு தான் வந்து என்னோட பர்த்டே. 10/10/2000 நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க என்னவா வந்து இருக்கும்னு. ஸோ மணி இந்த பேங்க் வந்து அக்டோபர் 10 அன்னைக்கு வந்து நடக்க போகுது. தென் அதுக்கப்புறம் பார்த்தா சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ் வந்து நவம்பர் 28 அன்னைக்கு வந்து நடக்க போகுது. அண்ட் இந்த இயரோட எண்டிங்கில் பார்த்தா நம்ம ஜான்சினா கிளாசிக் டோர்னமெண்ட் வந்து ஒன்று வந்து நடக்க போகுது. அதுவும் பார்த்தா டிசம்பரில் வந்து நடக்கும். ஸோ இதில் தான் வந்து WWE நெக்ஸ்ட் மெயின் ராஸ்டர் PLEs. ஸோ இதில் தான் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட். ஸோ இந்த அப்டேட் பார்த்தா சம்மர் ஸ்லாமை பற்றி. ஸோ சம்மர் ஸ்லாம் 2026க்கான நைட் 1க்கான டிக்கெட் சேல்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ நைட் 1க்காக பார்த்தா WWE வந்து கரண்ட் செட்டப் வந்து இப்போதைக்கு வந்து எவ்வளோ வந்து வச்சிருக்காங்கன்னா 34,729 வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தா 32,625 டிக்கெட் வந்து WWE வந்து சோல்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அண்ட் லாஸ்ட் 2 டேஸில் பார்த்தா நம்ம WWE வந்து 1,930 டிக்கெட் வந்து சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பை த வே சம்மர் ஸ்லாம் 2026க்கான நைட் 2 விட நைட் 1க்காக தான் வந்து WWE வந்து நிறைய டிக்கெட் வந்து சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா நைட் 1ஓட மேட்சஸ்லாம் பார்த்தா ஆக்சுவலி வந்து குட்டாக வந்து இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்டாக வந்து இருக்குது. அண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட் 2ல் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து ஹைலைட்டாக வந்து தெரியுது. அண்ட் அது பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரோமன் ரிங்ஸ் வந்து செத் ராலின்ஸ்க்கான மேட்ச். அண்ட் மற்ற மேட்சஸ்லாம் வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்குன்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பாஸ் மேட்சஸ் மாதிரி தான் வந்து இருக்குது நைட் 2ல். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ஓபா ஃபெமிக்கான ஹெல் இன் எ செல் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா WWE வந்து ஹெல் இன் எ செல் வந்து இப்போயே வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ அதுக்கான ஃபோட்டோ வந்து நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து நிற்கிங்க. ஸோ அந்த அரியனால பார்த்தீங்கன்னா ஹெல் இன் எ செல்
செல் வந்து செஞ்சாச்சு. அதை வந்து அன்றைக்கி வந்து மாட்டி வந்து விட்டுருவாங்க மேலே. ஸோ இந்த ஹெலின செல் வந்து இந்த கலரில் தான் வந்து இருக்க போகுது, ரெட் கலரில் வந்து இருக்க போகிறதில்ல. ரெட் கலரில் வந்து வரும்னு வந்து ரூமர்ஸ் வந்து போயிருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து நார்மல் கலரில் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஹெலின செல்லை. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பார்த்தா நம்மளோட பீஸ்டி பாய் பிராக் லெஸ்னர் பற்றி. ஸோ ரீசென்ட்லி பார்த்தா நம்ம ட்ரிபிள் எச் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து போயிருந்தாரு. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ட்ரிபிள் எச் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, ஸோ எனக்கும் வந்து தெரியாது பிராக் லெஸ்னர் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ரிட்டையர் வந்து ஆவாரா இல்லையான்னு. ஸோ அவர் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் கோன் பி வாட்சிங் தட் மானிட்டர் ஜஸ்ட் லைக் யூஆர் வாட்சிங் தி மானிட்டர் வண்டரிங் வாட் பிராக் லெஸ்னர் இஸ் கோயிங் டு டூ நெக்ஸ்ட். ஸோ ட்ரிபிள் எச் வந்து என்ன வந்து சொல்ல வரான்னா, எனக்கும் வந்து தெரியாது பிராக் லெஸ்னர் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ரிட்டையர் வந்து ஆக போகிறாரா இல்லையான்னு. உங்களை மாதிரி வந்து நானும் தான் வந்து சம்மர் ஸ்லாம் வந்து பார்க்க போகிறேன் என்னோட மானிட்டரில். ஸோ அந்த மானிட்டரில் தான் வந்து எனக்கே வந்து தெரிய போகுது ஸோ பிராக் லெஸ்னர் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன வந்து பண்ண போகிறான்னு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன வந்து சொன்னார்னா, பிராக் லெஸ்னர் பார்த்தா தன்னோட டிசிஷன் வந்து அவரே வந்து எடுக்க போகிறாரு சம்மர் ஸ்லாமில். ஸோ சம்மர் ஸ்லாம் வந்து மேட்ச் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவரே வந்து டிசிஷன் வந்து பண்ணுவார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த டிசிஷன் வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து எங்ககிட்ட வந்து கொடுப்பாரு. தென் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் வந்து பிளான்ஸ் வந்து பண்ணுவோம்னு வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் பண்ண நம்ம ட்ரிபிள் எச் வந்து என்ன வந்து சொல்ல வரான்னா, பிராக் லெஸ்னர் வந்து சம்மர் ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து டிசைட் வந்து பண்ண போகிறாரு. இல்லைனா ஆன் த ஸ்பாட் வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து டிசைட் வந்து பண்ணிவிட்டு வந்து சொல்லிவிடுவார். தென் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து பார்ப்போம் சம்மர் ஸ்லாமில். ஸோ அவர் வந்து ரிட்டையர் வந்து ஆகணுமா இல்லையான்னு வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து அப்போ தான் வந்து சொல்ல போகிறாரு நம்ம ட்ரிபிள் எச் கிட்ட. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸோட ரெக்கார்டை பற்றி. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தா இது வரைக்கும் வந்து WWE 4 பிக்கஸ்ட் பிஎல்இஸ் வந்து எவ்வளோ வாட்டி வந்து மெயின் இவெண்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ராயல் ரம்பிள் வந்து 7 டைம் வந்து மெயின் இவெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் ரெஸ்ல்மேனியா பார்த்தா 11 டைம் வந்து அவர் வந்து மெயின் இவெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் சம்மர் ஸ்லாம் பார்த்தா அவர் வந்து 6 டைம் வந்து மெயின் இவெண்ட் வந்து பண்ண போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா சர்வைவர் சீரிஸை கூட வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து 6 டைம் வந்து மெயின் இவெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இருக்கிறதுலே பார்த்தா ரெஸ்ல்மேனியா வந்து அதிகமாக வந்து மெயின் இவெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் வந்து ராயல் ரம்பிள், தென் அதுக்கப்புறம் வந்து சம்மர் ஸ்லாமே அண்ட் சர்வைவர் சீரிஸு. ஸோ ரோமன் ரெயின்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து பெருசாக தான் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து பீட் பண்ணுறதே வந்து லைட்டாக வந்து கஷ்டமாக தான் வந்து இருக்குது எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ்க்கும்.